வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 26 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்ல தவமா தற்சோதனையா எது எதற்கு உதவுகிறது என்று அற்புதமாக விளக்குகிறார். முதலில் தவம் என்பது என்ன, தற்சோதனை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. தவம் என்பது வேறொன்றும் இல்லை, மனத்தினை கூர்மைப்படுத்துவது, அறிவின் நுட்பத்தை பெருக்குவது, மூளை அலைச்சூழல் வேகம் என்று இருக்கிறது, பீட்டா, அல்பா, தீட்டா, டெல்டா என்று. அந்த அலைச்சூழல் வேகத்தை குறைத்து 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 மனதை நுணுகிய நிலைக்கு நுண்மான் நுழைபடம் புலன் பெறுவதற்கு ஏற்ற வகையிலே மேம்படுத்துவது என்பதெல்லாம் தவம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து தற்சோதனை என்பது என்னவென்றால், நாள்தோறும் நாம் பல்வேறுபட்ட செயல்களை செய்கிறோம் அல்லவா. அந்த செயல்களினால் ஏற்படுவது தனக்கோ பிறருக்கோ, நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கு வருகிறதா, தீமை விளைகிறதா அல்லது நன்மை தருகிறதா என்பதை தினம் தினம் ஆராய்ந்து முடிவெடுப்பது என்பதுதான் தற்சோதனை. இப்பொழுது தற்சோதனை தவம் இரண்டில் எது எதற்கு உதவுகிறது என்பதற்கு விளக்கம் பெற வேண்டுமானால், ஒரு கத்தியை கூர்மைப்படுத்துவது என்பது தவம் என்று எடுத்துக்கொண்டால், அந்த கத்தியை எதற்கு பயன்படுத்த போகிறோம்? காய்கறி நெருக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறோமா அல்லது கொலை செய்ய பயன்படுத்த போகிறோமா என்று பார்த்தால், அந்த இரண்டில் எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்கிற அந்த நிலையை தற்சோதனை என்றும், அந்த கத்தியை கூர்மைப்படுத்துவது என்று தவம் என்ற நிலையிலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு தவம் செய்து முடித்த பின்பு தற்சோதனை செய்வதனால் ஒரு நல்ல முடிவை எளிதில் எட்ட முடியும். எனவே தற்சோதனை என்கிற அந்த நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து எடுக்கிற அந்த முடிவை சரியான வகையிலே வேகமாக, நிதானமாக, அதே சமயத்தில் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு நம்மை ஏற்படுத்துவது அல்லது தயார்படுத்துவது என்பது தவம் என்று ஆகும். எனவே தற்சோதனைக்கு தவம் உதவுகிறது என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தவம் செய்வது எதை குறித்து சங்கல்பம் செய்ய வேண்டும், எதை நாம் வரமாக கேட்க வேண்டும் என்கிற அந்த தெளிவு நமக்கு எப்போது கிட்டும் என்றால், எப்போது நாம் ஒவ்வொரு தினமும் ஆராய்ச்சி செய்கிறோமோ, தன்னுடைய செயல்களை தற்சோதனை செய்கிறோமோ, அப்போது மட்டுமே எது குறித்து தவம் செய்ய வேண்டும், தவத்தின் முடிவில் எதுவாக நமக்கு வரமாக அமைய வேண்டும் என்று கேட்கிற அந்த வேண்டல் வளம் என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக சொல்வார். அதற்கு தற்சோதனை உதவுகிறது என்று, இப்படியாக தவம் தற்சோதனைக்கும் தற்சோதனை தவத்திற்கும் உதவுகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிற கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.